களத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு கொயவன் வனைந்தான். குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே. இந்த உலகம் முழுவதும் பிறக்கும் உயிர்களின் உடல்கள் எல்லாம் அழகாகச் செய்யப்பட்ட மண்குடம் போன்றது. தாயின் வளமையான இடையின் முன்பிருக்கும் வயிற்றில் உள்ள குளமாகிய கருப்பைக்குள் சுரோனிதமாகிய மண் மற்றும் சுக்கிலமாகிய நீர் கலந்து குயவனாகிய இறைவனால் படைத்த உடல் இது. மண்ணால் செய்யப்பட்ட குடம் உடைந்தால் கூட ஓடாக பயன்படும் என்று வைத்திருக்கும் மனிதர்கள் தோலாகிய மண்ணால் செய்யப்பட்ட இந்த உடலாகிய குடம் உடைந்து போனால் மட்டும் வைத்திருக்காமல் சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்று எரித்து விடுகின்றார்கள். The body beautiful made just as the mud pot, while the pot when breaks is kept, the body when dies is burnt to ashes. Alas, who cares for the body after the life goes away? None care to realize this while alive. 5 தலைப்பரி 6 சடையுள தந்தவை 30 சார்பு 18 பந்தலும் 9 பந்தி 15 இந்தது கிடந்தது மேலறியோமே. ஐம்புலன்கள் செயல்படும் தலையாய 5 இந்திரியங்களும் பிணைந்து கிடக்கும் 6 ஆதாரங்களும் 30 எலும்புகளும் அந்த எலும்புகளை இணைக்கும் 18 மூட்டுகளும் இவை அனைத்தையும் போர்வை போல மூடி வைத்திருக்கும் தோலும் அந்த தோலில் உள்ள 9 துவாரங்களும் 15 வகை எலும்பு வரிகளும் ஆகிய இவ்வனைத்தும் சேர்ந்திருக்கும் மனித உடலானது இறந்தபின் சுடுகாட்டில் கொண்டு போய் அனைத்தும் எரிக்கப்பட்டு சாம்பல் மட்டுமே கிடைக்கின்றது. அப்படி உடல் சாம்பலான பிறகு அந்த உயிருக்கு என்ன ஆகின்றது என யாரும் அறிவதில்லையே. 5 the senses, 6 the centers, 30 the joints, 18 the sides, the skin, the body, beauty, all burnt to ashes once life escapes. Alas, none knows what happens to the life beyond. யாக்கை நிலையாமை. அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலைப்பு எய்து கூழ் அட்டு வைத்தனர். அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. சுக்கிலம் ஸ்ரோனிதம் இவற்றால் ஜீவனின் உடலை உண்டாக்கினான் இறைவன். இருவினைகளின் பயன்களை கலந்து உயிருக்கு உணவாகச் சமைத்தான். ஊழ்வினை பயன்களை அந்த உயிர் உண்டு அழித்தும் கழித்தும் விட்டது. உயிர் நீங்கிய பிறகு உடம்பை எரிக்கத் துணிந்து அதை கத்தி கதறி அழும் அழுகை ஒலியுடன் சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்றனர் உற்றாரும் உறவினர்களும். He mixed the seed in the life base inside the mother's womb, just as the fig and green seed are mixed. As the life ate the fig seed, the body is eaten by the life mire. யாக்கை நிலையாமை. மேலும் முகடில்லை கீழும் வடிம்பில்லை, காலும் 2 முகட்டு அலக்கு ஒன்றுண்டு. ஓலையான் மேய்ந்து அவரோடு வரியாமை, வேலையான் மேய்ந்ததோர் வெள்ளித் தளிகையே. இந்த மனித உடலாகிய வீட்டிற்கு மேலும் கூரை இல்லை, கீழேயும் செப்பனிட்ட தளமில்லை. வீட்டின் சுவரை தாங்கும் கழிகளும் 2 தான் உள்ளன. அதன் நடுவில் உத்தரத்தை தாங்கும் கழி ஒன்றுதான் உள்ளது. இப்படி இருக்கும் வீட்டிற்கு சொந்தக்காரனோ வீட்டை என்றும் அழியாமல் உறுதியாக வைக்கத் தெரியாமல் விட்டுவிட்டான். செய்யப்பட்ட இந்த வெள்ளிக்கோயில் போன்ற உடல் வீணே அழிந்து போகின்றது. இங்கே கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் மனித உடலின் கூரையாக சகஸ்ரதள பெருவெளியையும் கால்களாக இட மற்றும் பிங்கலையையும் அடித்தளமாக குண்டலினி சக்தியும் தாங்கும் முதுகெலும்பாக சுழ்மணி நாடியையும் கொடுத்து உடலை ஒரு கோயிலாக படைத்திருக்கின்றான். இருப்பினும்
உயிர்கள் தம் உடலில் உள்ள குண்டலினி சக்தியை சுழுமுனை நாடி வழியே மேலெழுப்பி சகசிரதளத்தில் சேர்த்து என்றும் அழியாத உடலை பெறும் வழி தெரிந்து கொள்ளாமல் வீணாகத் தம் வாழ்க்கையை கழித்து அழிந்தும் போகின்றனர். House without roof and basement, with just one beam to support in between. The housekeeper knoweth not the way to keep it fresh. Thus the silverine house perishes to dust. யாக்கை நிலையாமை. கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை, ஆடும் இளையமும் அற்ற தருதலும், பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு, தேடிய தீயினில் தீய வைத்தார்களே. உயிர் இருக்கும் வரை ஓயாது ஆசை எனும் தீயில் ஆடும் இந்த உடல், அந்த உயிர் பிரிந்தவுடன் மற்றவர்கள் வைத்த தீயினில் வெந்து சாம்பலாகின்றது. அழிகின்ற உடலை நம்பி ஆசை எனும் தீயினில் ஆடாமல் இறைவனை நாடி என்றும் நிலைத்திருக்கும் வழியை தேட வேண்டும். Banquet hall deserted without adornment, gone are the dancers and the music. The song came to a wailing note as the seeking body flung to the consuming heat.